இன்றைக்கி லன்ச் வந்து காராமணி, சுண்டல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். நைட்டே காராமணியும் சுண்டலையும் ஊற போட்டுட்டேன். அப்படியே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காயெல்லாம் அப்படி ஒன்றா போட்டு வதக்கிட்டு குழம்பு கூட்டி விட்டுட்டேன். ஒரு பக்கம் வந்து அடுப்பில் வந்து அரிசி உலை போட்டிருந்தேன். அப்படியே ஒரு பக்கம் அரிசி போட்டுட்டு காராமணி வந்து தனியாக குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அது அப்படியே அது கூட ஒன்றா சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்படியே குழம்பையும் கூட்டி விட்டுட்டேன். ஒரு பக்கம் சாப்பாடும் வெந்துடுச்சு. அதை அப்படியே வடிச்சிட்டு பீக்கங்காய் தொக்குக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பீக்கங்காய் தொக்கு வந்து நான் எப்படி செய்வேன்னா, பீக்கங்காய் சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, ஒரு 4, 5 பல்லு பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கணும். இடித்து சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பெரட்டிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். பீக்கங்காயை சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஒரு பெரட்டிட்டு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணிலாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு தடவை இப்படி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி லன்ச்சு வந்து காராமணி போட்டு ஒரு நல்லா சூப்பரான ஒரு காரக்குழம்பு. அதுக்கு ஸ்டைடிஷாக வந்து பீக்கங்காய் தொக்கு தான் ரெடி பண்ணேன். செம்மையாக இருந்துச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.